வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜனவரி 1 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அனைவரையும் இனிய ஆங்கில புத்தாண்டு தினத்திலே வணங்கி மொழிகிறேன். வானிலை அறிக்கைக்குள் செல்வோம். வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை சற்று தமிழ்நாட்டு கடற்கரைக்கு மிக நெருக்கமாக வந்த காரணத்தினாலே வடகடலோரம் வரைக்கும் நல்ல மழை பொழிவை கொடுத்திருக்கிறது. சென்னையை கூட தற்பொழுது மிரட்டி கொண்டிருக்கிறது. எதிர்பார்த்ததை விட கூடுதல் மழை பொழிவுதான் சென்னைக்கு கொடுத்திருக்கிறது. டெல்டா மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் இனிமேல் தான் மழை பொழிவை கொடுக்கும். தென்கடலோரம், தென் மாவட்ட, மேற்கு தொடர்ச்சி மலை, தென் உள்பகுதி, மேற்கு மாவட்டங்கள், ஈரோடு, கோயம்புத்தூர், திண்டுக்கல் உட்பட மேற்கு மாவட்டங்கள்ல இன்றைக்கு நாளைக்கு மழை பொழிவு இருக்கும். அது தொடர்பான விரிவான அறிக்கைக்குள் செல்வோம். நேற்றைக்கு டெல்டா மாவட்டங்களுக்கு பிறகு சற்று வடக்கு நோக்கி இருகாற்று இணைவு ஏற்பட்டு, அதாவது டெல்டா மாவட்டங்களுக்கும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளிலையும் இணைந்து கொண்டிருந்த இருகாற்று இணைவு மேக குவியல் சற்று வடக்கே நேற்று முன்னிரவிலே முன்னேறி கொண்டிருந்ததை நீங்கள் அறிந்திருக்கலாம். அது சென்னை கரையோரமாக இருந்து கொண்டு கடலோரத்தில் தூறலை கொடுத்து கொண்டிருந்த நிலையில திடீரென்று உள்ளே நுழைந்து நல்ல மழை பொழிவை கொடுத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் செங்கல்பட்டு மாவட்டம், அதாவது அகரவரிசைப்படி அறிவிக்கிறேன், செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் பிடபிள்யூடி பங்களாவில் 54 மில்லிமீட்டரும், திருக்கழுக்குன்றம் 15 மில்லிமீட்டரும், திருப்போரூர் மற்றும் கேளம்பாக்கம் மேலும் இன்னும் பல இடங்கள்ல மழை பொழிவை கொடுத்திருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தில், சென்னையில இதை விட கூடுதல் மழை பொழிவு கொடுத்திருக்கிறது. சென்னை மற்றும் திருவள்ளூர், வட சென்னை பகுதிகளில் மிக கன மழை பொழிவை கூட கொடுத்திருக்கிறது. திருவிகா நகர் தாலுகா பெரம்பூர் 107 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. எண்ணூர் 96 மில்லிமீட்டர், கத்திவாக்கம் 74 மில்லிமீட்டர், விம்கோ நகர் 62 மில்லிமீட்டர், மதுரவயல் 51 மில்லிமீட்டர், அண்ணா நகர் மேற்கு 49 மில்லிமீட்டர், மணலி 45 மில்லிமீட்டர், மணலி நியூ டவுன் 42 மில்லிமீட்டர், மேலும் வளசரவாக்கம் 41 மில்லிமீட்டர், மணலி நியூ டவுன் 41 மில்லிமீட்டர், கொளத்தூர் 39 மில்லிமீட்டர், கொரட்டூர் 39 மில்லிமீட்டர், நெற்குன்றம் 36 மில்லிமீட்டர், பாரிஸ் கார்னர் 35 மில்லிமீட்டர், மேலும் பார்த்தீங்கன்னா அமைந்த கரை 26 மில்லிமீட்டர், மௌலிவாக்கம் 23 மில்லிமீட்டர், அயப்பாக்கம் 22 மில்லிமீட்டர், சென்னை சென்ட்ரல் 19 மில்லிமீட்டர், மேலும் நிறைய இடங்கள்ல மழை. ஐஸ் ஹவுஸ் 15 மில்லிமீட்டர், சாலிகிராமம் 13 மில்லிமீட்டர், அம்பத்தூர் 12 மில்லிமீட்டர், மேலும் நுங்கம்பாக்கம் 12 மில்லிமீட்டர், ராஜா அண்ணாமலைபுரம் 12 மில்லிமீட்டர், திருவொற்றியூர் 11 மில்லிமீட்டர், சைதாப்பேட்டை 10 மில்லிமீட்டர், வடபழனி 10 மில்லிமீட்டர், மேலும் சோழிங்கநல்லூர் மற்றும் இந்த பகுதிகளில் இப்பொழுது மழைப்பொழிவு குறைவாக பெய்திருந்தாலும் பொழுது விடியும் நேரத்தில் இந்த சோழிங்கநல்லூர், துறைப்பாக்கம், ஒக்கியம் துறைப்பாக்கம், திருவான்மியூர், விஜிபி, முட்டுக்காடு, திருவிடந்தை போன்ற பகுதிகளில் இன்றைக்கு பொழுது விடியும் நேரத்தில் மழைப்பொழிவை கொடுக்கும். அந்த இடத்துல மேலும் அந்த இடத்துல மழையும் இருந்தது. கண்ணகி நகர், பள்ளிக்கரணை, மடிப்பாக்கம் போன்ற பகுதிகளிலையும் பெருங்குடியும் மழைப்பொழிவு, இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழைப்பொழிவு பொழுது விடியும் நேரத்தில் பொழியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரோடு மாவட்டத்தில் கூட தூறல் நனைக்கும் மழைப்பொழிவுகள்லாம் கொடுத்திருக்கிறது. இன்றைக்கு தான் இந்த மழைப்பொழிவு கொஞ்சம் உள்ளே மேற்கே எல்லாம் போகும் என்று எதிர்பார்த்திருக்கிறோம். நாம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி மழையை எதிர்பாருங்கள் தென் மாவட்டங்கள் என்று சொல்லியிருக்கிறோம். அதன் அடிப்படையில் நேற்றைக்கு திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில்ல கூட 13 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது நேற்றைக்கு. இப்படி ஆங்காங்கே மழை பொழிந்து கொண்டுதான் இருக்கிறது. பத்ராயிருப்பு, விருதுநகர் மாவட்டம் பத்ராயிருப்பில் கூட 19 மில்லிமீட்டர் மழை, 2 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அரியலூர் மாவட்டத்தில் கூட ஆங்காங்கே மழை. இப்பொழுது பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் மழை இன்றைக்கு பகல்ல பொழியும், நேற்றைக்கு எங்க பொழிந்தது என்பதையும் கொஞ்சம் பார்த்துருவோம். இப்போ பழவேற்காடு உள்ளிட்ட திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளிலையும்
திருவள்ளூர் மாவட்ட கடலோர பகுதிகளிலையும் தொடர்ச்சியாக தூறல் காணப்பட்டு கொண்டே இருக்கிறது. சென்னை மாநகரம் வட சென்னையை ஒட்டியுள்ள பகுதிகள் கூட கொஞ்சம் அதே போலதான் தூறல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தென் சென்னையில நல்ல மழை பொழிந்து கொண்டிருக்கு. திருவான்மையூர்லிருந்து தெற்கே, திருவான்மையூர்லேருந்து மாமல்லபுரம் வரைக்கும் நல்ல மழைப்பொழிவு, மாமல்லபுரத்தையும் தாண்டி மழைப்பொழிவு, மரக்காணம் வரைக்கும் மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே கோயம்பேடு வரைக்கும் தான் மழைப்பொழிவு, அதற்கு மேற்கே மழை இல்லை. இடையிலையும் ஏற்ற இறக்கத்துடன் தான் மழை இருந்தது நேற்றைக்கும். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு அதாவது திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கூட ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்திருக்கிறது. நேற்றைக்கு திருவண்ணாமலை மாவட்டம் தேதுரை என்ற இடத்துல, அதாவது காஞ்சிபுரம் மாவட்ட எல்லை திருவண்ணாமலை மாவட்ட பகுதியில 75 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது ஒரு கிராம பகுதியில. அதே போல பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்திலையும் மழை, செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஆங்காங்கே மழை, ஆனால் பெரிதாக இல்லை என்றாலும் இனிமேல் பெய்யும். இன்றைக்கு பகல்ல கொஞ்சம் காலையில பொழியும். இப்போ சென்னை அருகே பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய மழை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தெற்கு நோக்கி திரும்பும் பொழுது அது விழுப்புரத்திற்கும் புதுச்சேரிக்கும் கடலூருக்கும் கொஞ்சம் மழைப்பிடிப்பை கொடுத்து கொண்டே டெல்டா மாவட்டங்களுக்கும் கொடுக்கும். நேற்றைக்கே டெல்டா மாவட்டங்கள்ல நேற்றைக்கு அச்சுறுத்து மழை என்று தொலைக்காட்சி ஊடகங்கள்ல நீங்கள் பார்த்திருக்கலாம். விவசாயிகள் அச்சம் என்ற தகவலின் பெயரிலே ஒரு செய்தியை கூட பார்த்திருப்பீங்க. என்னென்றா, நெல் விவசாயிகள் தற்பொழுது நெல்ல பூ கட்டி கொண்டிருக்கிறது. நெல் தானியம் தற்பொழுதுதான் பால் பிடிக்கக்கூடிய தருணத்தில் இருக்கிறது. இந்த நேரத்தில் அந்த பூ உதிர்ந்தால் மகரந்த சேர்க்கை நடைபெறாமல் அது கருக்காய் ஆகிவிடும். அதாவது உள்ளே நெல் இல்லாமல் வெறும் சோடையாக நெல்மணி இருக்கும் என்பதனால் அச்சப்படுகிறார்கள். ஆனால் இந்த மழைப்பொழிவு இன்றோட விடைபெறுகிறது. இந்த சுற்று, அதாவது இந்த நிகழ்வால், இந்த நெருங்கி வந்திருக்கக்கூடிய நிகழ்வு டெல்டாவில் விடைபெற போகிறது. இன்றைக்கு காலை ஒரு மதியத்துக்குள்ளே விலகிவிடும். ஆனாலும் அச்சப்பட தேவையில்லை. அடுத்தது 8ஆம் தேதி மழை இருக்கு. இதோட நீங்க வெறுத்துறாதீங்க, கோவப்படாதீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு மழை நீரும் தேவை. மயிலாடுதுறை, வேதாரண்யம் பகுதிகளில் மழையும் தேவை. கண்டிப்பாக 8ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை கனமழை காத்திருக்கிறது. அது நன்றாக பெய்யும். யாராவது இன்றைக்கு சென்னைக்கு எதிர்பார்த்தாங்களா 10 சென்டிமீட்டர் பெய்யும்னு? பெய்திருக்கிறது. ஆகவே பெரம்பூர்ல இப்படி திடீரென்று ஒரு இடத்துல கூடுதலாகவும் ஒரு இடத்துல குறைவாகவும் பெய்வதுதான் இயற்கை. ஆனால் நிகழ்வு நெருங்கி வரும் என்று சொல்லியிருந்தோம். மாத இறுதியில கிறிஸ்துமஸுக்கு பிறகு புத்தாண்டில் மழை இருக்கும் என்று சொல்லியிருந்தோம், வந்து விட்டது. இது ஏற்ற இறக்கத்துடன் தான் இருக்கும், ஒதுக்குதல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போலதான் இருக்கு. இன்னும் தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள்ல இன்றைக்கு தான், இன்றும் நாளையும் தான் பொழிய போகிறது என்பதையும் நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். டெல்டா மாவட்டங்கள்ல இன்றைக்கு மழைப்பொழிவு மீண்டும் இன்றைக்கு வடக்கே இருக்கக்கூடிய அந்த காற்று குவிதல் தெற்கே குவிந்து டெல்டா மாவட்டங்கள்லையும் இன்றைக்கு மழைப்பொழிவை ஏற்படுத்தும். இந்த நிலையில தென் மாவட்ட, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல நேற்றைக்கும் மழை இருந்தது. திண்டுக்கல் மாவட்டத்தில் கூட மழை இருந்தது. திண்டுக்கல் மாவட்டம், அதாவது திண்டுக்கல் மாவட்டத்தில் கூடிய ஆத்தூர்ல நேற்றைக்கு 69.6 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்குங்க. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர், அதாவது திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கலுக்கும் வத்தலகுண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஆத்தூர் 7 சென்டிமீட்டர் மழை. இது ரொம்ப நாள் இடைவெளிக்கு பிறகு அந்த இடத்துல மழை பொழிந்திருக்கிறது. இப்படி மழை இருந்தது நேற்றைக்கு. இன்றைக்கு இருக்கு, கவலைப்படாதீங்க. இன்றைக்கு எங்கெங்கெல்லாம் மழை பொழிவை கொடுக்கும். நேற்றைக்கு பத்ராயிருப்பில் கூட பெய்திருக்குன்னு சொன்னோம். இன்றைக்கு எங்கெங்க மழை என்பதை பார்ப்போம். தற்பொழுது தென் சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளில் பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய மழை தூறலாக தொடர்ந்து கொண்டிருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விலகிடும், காலைக்கு பிறகு விலகும். அதே நேரத்தில் காரைக்கால் மற்றும் மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் மாவட்ட வடக்கை ஒட்டிய பகுதிகளில் மழை மேகங்கள் உருவாகி கொண்டிருக்கும், மழைப்பிடிப்பை கொடுக்கும். அதே போல ராமநாதபுரம், புதுக்கோட்டை கடலோரத்திலையும் டெல்டாவின் தெற்கு டெல்டாவிலையும் ஆங்காங்கே மழை இருக்கும். சார் என்ன சார் நேற்றுக்கு சொன்னீங்க ராத்திரி வரும்னு, என்ன வர காணோம்? அமைதி, பொறுமை சொல்லுவீங்க. அந்த வார்த்தையை நான் சொல்லிடுறேன். இதை கேட்கும் பொழுதே உங்களுடைய வாய் அப்படியே பேசிக்கொண்டிருக்கும். ஆகவே இப்பொழுது அது இந்த அளவிற்கு வடக்கே முன்னேறும் என்று எதிர்பார்க்கவில்லை. நன்றாக எட்டி 10 சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுத்திருக்கு. இப்ப பின்னோக்கி திரும்பும் அந்த காற்று குவிதல் என்பது. ஆக கொஞ்சம் கொஞ்சமா தெற்கு நோக்கி திரும்பும் பொழுது இன்றைக்கு டெல்டா மாவட்டங்கள்ல இன்றைக்கு காலை நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். இன்றைக்கு மதியம் வரைக்கும் கூட, மாலை வரைக்கும் கூட டெல்டாவிற்கு வாய்ப்பு இருக்கு. 4:30, 3:30, 4 மணி வரைக்கும் இந்த மழை வாய்ப்பு இருக்கு டெல்டாவுக்கு. அதுக்கு பிறகு கிடையாது. அதுக்கு பிறகு எங்க மழைப்பொழிவு மேகங்கள்லாம் குவியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இப்ப திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து அப்படியே சென்னைக்கு வந்திருக்கு அந்த மேக குவியல். பிறகு அப்படியே செங்கல்பட்டு மாவட்டத்தோட பகுதிகளுக்கு வரும். பிறகு அப்படியே விழுப்புரம் மாவட்டத்திற்கு வரும். பிறகு கடலூர் மாவட்டத்தில் கொஞ்சம் குவியும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே காரைக்கால், மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளில் குவியும். பிறகு நாகப்பட்டினம், திருவாரூர், அப்புறம்
அப்புறம் தஞ்சாவூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் குவியும், அப்புறம் புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகளில் கொஞ்ச நேரம் குவியும். பிறகு ராமநாதபுரம் மாவட்டத்திலையும் சிவகங்கை மதுரை மாவட்டத்திலையும் நல்ல மழைப்பொழிவு இன்றைக்கு மதியம் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு மதியம் நம்ம எதிர்பார்த்த மழை தாமதம். அதாவது இந்த அளவிற்கு வடக்கே போய் மழை பொழிவை கொடுக்கும்னா அப்ப லேட்டாகவும் திரும்புவதற்கு பின்னோக்கி விலகுவதற்கு கண்டிப்பா இன்றைக்கு மதியம் மாலையில நல்ல மழைப்பொழிவு மதுரை சிவகங்கை ராமநாதபுரத்துல இருக்கும். புதுக்கோட்டை மாவட்டத்திலே நல்லா கவனிச்சிங்க, ஒதுக்கி தான் இருக்கும். இப்ப சென்னையில 10 சென்டிமீட்டர் பெய்திருக்கிற அதே வேளையில சில இடங்கள்ல மழை இல்லாமலும் இருக்கு, தூரிட்டு போயிருக்கு. ஆக நிறைய பேர் அங்க விவசாயிகள் கூட மழை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு மழை இல்லை, ஆனால் 10 சென்டிமீட்டர் பெய்திருக்கு, 5, 8, 6 அருகே ஒதுக்கி இருக்கு. இப்படித்தான் மழை பொழிவையும் கொடுக்கும் என்பதை நீங்கள் மனதில் பதிச்சுக்கணும். ஆகவே அதுக்காக புதுக்கோட்டையில நீங்க சொன்னீங்க மழை வந்துச்சு எங்களுக்கு பெய்யல, கடலோரத்துல மணமேல்குடியில பெய்ஞ்சிட்டுனா பெய்யதான் செய்யலாம். அங்க கூட பெய்யாம வேற ஒரு ஊர்ல பெய்யலாம், அத்தானியில பெய்யலாம், ஆவுடையார் கோயில பெய்யலாம், எங்காரோடத்துல பெய்யலாம். இப்படியே இன்றைக்கு மழைப்பொழிவு இன்றைக்கு மாலையில வந்து கொடுக்கும். பிறகு இன்றைக்கு முன்னிரவில என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மற்றும் விருதுநகர் தூத்துக்குடி மல்லா பாருங்க, ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை இன்றைக்கு மதியத்துக்கு மேல மாலை இரவில ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை விருதுநகர் தூத்துக்குடி மாவட்டத்திலையும், கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மற்றும் விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதி, தேனி மதுரை மாவட்ட மேற்கு பகுதி, ஏழுமலை உள்ளிட்ட பகுதிகள், கொடைக்கானல் மலைப்பகுதிகளுக்கு இன்றைக்கு மாலை இரவுல மழை பொழிவை கொடுக்கும். அதே வேளையில திருச்சி மாவட்ட தெற்கு பகுதி, திண்டுக்கல் மாவட்ட பகுதி, திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்ட பகுதி, ஈரோடு மாவட்டத்தின் காவிரி கரையோரத்தை விட மேற்கே போக தான் வாய்ப்பு கூடுதல். நான் வாய்ப்புனா அந்த காவிரி கரையோரத்துல உறுதியை பெய்ன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா மேற்கே போக அதாவது மேட்டூர் குளத்தூருக்கு தூரல் சாரல் நனைக்கும் மழைகள் வாய்ப்பு இருக்கு. அது நேற்றைக்கு சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் கூட மழை பொழிந்திருக்கு, அங்கிருந்து தகவல் வந்திருக்கு. ஆகவே இப்படி ஆங்காங்கே மழை பொழிவை கொடுக்கும். அப்படிதான் நாமும் அறிக்கையும் கொடுத்திருக்கோம். இப்படி மேட்டூர் களத்திற்கிட்ட மழை பொழிவை கொடுக்கல. உங்களுக்கு மழை எதிர்பார்த்திருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தா அது பெய்யும், அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா வெப்பம் எங்கே உயர்கிறதோ அங்கதான் பெய்யும். நாம தொடர்ந்து லைவ்ல அவ்வளவு மழைமானியும் அவ்வளவு வெப்பமானியை வச்சுட்டு நம்ம லைவ்ல சொல்வது என்பது ரொம்ப ரொம்ப கடினம். ஆகவே நேர அவ்வளவுன்னா கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்யணும், அப்பதான் நம்ம லைவ்ல தான் சொல்ல முடியும் அதை கூட. ஆகவே புரிந்து கொள்ளுங்கள், இன்றைக்கும் வெப்பம் உயரும். நேற்றைக்கு வெயில் உயர்ந்திருக்கும். இந்த வெயில் உயர்வு காரணமாக தான் கிழக்கு காற்று குவிகிறது. இன்றைக்கு மழைப்பொழிவு மேற்கு மாவட்டங்கள்ல தென் மாவட்டங்கள்ல கொடுக்கும். ஆக வடக்கிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா காற்று குவிதல் தெற்கே டெல்டா பிறகு புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் மதுரை விருதுநகர் மாவட்டத்தில் குவியும். பிறகு மதுரை மேற்கு தேனி திண்டுக்கல் மற்றும் திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி போன்ற மாவட்டங்களையும் தேனி விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதியெல்லாம் குவியும். பிறகு கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் பெரும்பாலும் மேற்கு பகுதி பவானி சாகரை ஒட்டியுள்ள பகுதி தாளவாடி மற்றும் சத்தியமங்கலம் பண்ணாரி உள்ளிட்ட பகுதிகள், அதனை ஒட்டியுள்ள கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிகள், அதனை ஒட்டியுள்ள மேட்டுப்பாளையத்தை ஒட்டியுள்ள நீலகிரி மாவட்ட பகுதிகள், நீலகிரி மாவட்டத்தோட தெற்கு சரிவு கிழக்கு சரிவில் நல்ல மழை இருக்கணும், மேலையும் இருக்கும். அதே போல கோயம்புத்தூர் வடக்கும் கோயம்புத்தூர் தெற்கும் கோயம்புத்தூர் மாநகரத்தில இருந்து அந்த பொள்ளாச்சி இடைப்பட்ட பகுதி காற்று பகுதி மேற்கிலிருந்து காற்று வந்து கொண்டிருக்கும். அது என்ன ஆகும்னா காற்றை குவிப்பது எதிர்ப்பது தேக்குவது உள்ளே நடத்தும். திண்டுக்கல் மாவட்டத்தில் நடத்தும், ஈரோடு மாவட்டத்தில் போய் நடத்தும், அப்படியே கோயம்புத்தூர் வடக்கில் நடத்தும், உடுமலைப்பேட்டைக்கு தெற்கு பகுதியில் நடத்தும், பழனி மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளுக்கு அது கொடுக்கும். மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று கிழக்கிலிருந்து வரக்கூடிய மேகத்தை தடுத்து தேக்கி ஒரு இடத்துல குவித்து நல்ல மழை பொழிவை கொடுக்கும். அப்போ என்னாகும், ஒத்தகால் மண்டபம் மற்றும் கிணத்துக்கடவு வழுக்குப்பாறை போன்ற பகுதிகளில் அப்பாச்சி கொன்ற பகுதியில் காற்று மேற்கு காற்று எப்போ தனிதோ அது நாளை மாலையில கொடுக்கலாம் மழை. அதுவரை பொறுமை காக்கணும். இந்த மேற்கு காற்று கண்டிப்பா தனியும் 2ஆம் தேதி மாலை இரவு அல்லது 3ஆம் தேதி மழை பொழிவை கொடுக்கும் அந்த இடத்துல. ஆனால் பெரிதாக எதிர்பார்த்து விடக்கூடாது. நல்ல டீட்டெயிலா சொல்றேன் கேளுங்க. ஆகவே நிறைய ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரியான வெப்பநிலை, ஒவ்வொரு மாதிரியான இயற்கை அமைப்பு, ஒவ்வொரு மாதிரியான மழை தரக்கூடிய மழை இடைவெளிகள், காற்று குவிதல் எல்லாமே மாறி மாறி அமையும். மழை எல்லாமே ஒரே மாதிரியான உயரம் இருக்கிற கிடையாது. இண்டு இடுக்கு கணவாய் எல்லாம் இருக்கு. காற்று நுழையும் பொழுது வெப்பத்தை தணிக்கும், சிலது வெப்பத்தை கொடுக்கும், காற்று குவிதலை ஏற்படுத்தும், நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆகவே மேற்கு மாவட்டங்கள்லையும் மழை உண்டு, தென் மாவட்டங்கள்லையும் மழை உண்டு. திருச்சி மாவட்ட தெற்கு பகுதி, திண்டுக்கல் மற்றும் கரூர் மாவட்டத்தில் தெற்கு பகுதி, கரூர் மாவட்டத்தில் மேற்கு பகுதி, நல்லா புரிஞ்சுக்கணும் எது சொல்றேன்னு. ஏற்கனவே அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் காவிரி கரையை விட தெற்கேயும் மேற்கேயும் தான் மழை பிடிச்சிருங்க. தோகமலை சாரி மணிக்கம்
அதாவது ஈரோடு மாவட்டத்தை ஒட்டி உள்ள கரூர் மாவட்ட பகுதிக்கு பெய்யும். அதுவும் அங்க கிடையாது, காவிரி கரைக்கு போயிடாதீங்க. இந்த பக்கம் திருப்பூர் மாவட்டத்தோட அரவக்குறிச்சி மற்றும் தென்னிலைக்கு மேற்கே, அதே போல அரவக்குறிச்சி மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தோட தெற்கு பகுதி, திண்டுக்கல், தாராபுரம் மற்றும் பழனி. இந்த பகுதியில் தாராபுரம் சொல்லியிருக்கோம்னா தாராபுரத்தில் மழை உறுதியா பெய்யும் நான் சொல்லல. அதன் அருகில் உள்ள கிராமப்புறங்கள் உப்பார் அணைக்கட்டு பகுதியிலேயோ அல்லது அதன் சுற்றுவட்டார பழனி பகுதிகளிலேயோ மடத்துக்குள்ள பகுதிகளிலேயோ ஆங்காங்கே மழை இருக்கும். இன்றைக்கு நாளைக்கு எதிர்பாருங்கள். அதே போல கொடைக்கானல் மலைப்பகுதி நேற்றைக்கே ஆத்தூர், திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர்ல 7 சென்டிமீட்டர் மழை பொழிஞ்சிருக்கு. அப்ப அதே நேரத்தில் ஸ்ரீராமபுரத்திலே ரெட்டியார் சேத்திலே மழை இல்லை. அப்ப புரிஞ்சுக்கணும், அப்படித்தான் ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும். ஆகவே இந்த மழை இன்றைக்கும் நாளைக்கும் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களில் எதிர்பாருங்கள். ஒதுக்குதலுடன் மழை இருக்கும் என்பதை எதிர்பாருங்கள். அடுத்த மழை, இந்த மழை 2ஆம் தேதி மாலை இரவு கொடுக்கும், சில இடங்கள்ல 3ஆம் தேதி கூட கொடுக்கலாம். இதற்கு அடுத்த மழை வரக்கூடிய 8ஆம் தேதி இரவு தொடங்குகிறது. 8ஆம் தேதி மாலை கூட தொடங்கலாம், 8ஆம் தேதி மதியம் கூட தொடங்கலாம். தாமதம் ஏற்படும் பட்சத்தில் 8ஆம் தேதி நள்ளிரவிலிருந்து தொடங்கும் மழை 12ஆம் தேதி வரை வலுவான நிகழ்வு. வரைபடத்தை பார்த்தாலே புரியும் எந்த அளவுக்கு போர்ஸா முன்னேறி வருதுங்கிறத நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன். ஏற்கனவே இப்பொழுது இருக்கக்கூடிய நிகழ்வு எட்டி பார்த்துவிட்டு விலகி செல்லும் அமைப்பு தான் இப்பொழுது மழைப்பொழிவை கொடுப்பது. அடுத்ததுதான் நன்றாக நுழைந்து முன்னேறி மழைப்பொழிவை கொடுக்கும். அப்படியே கொடுத்தாலும் நேரடியாக அரபிக்கடல் போகாமல் மீண்டும் பின்னோக்கி திரும்பி நல்ல மழைப்பொழிவை கேரளா வரைக்கும் கொடுத்துட்டு குமரிக்கடல் வரைக்கும் முன்னேறி நன்றாக கொடுத்து விட்டு பிறகு பின்னோக்கி விலகி மீண்டும் 17ஆம் தேதிக்கு மேல ஜனவரி 17 22ஆம் தேதி வரை வந்து கொடுக்கும். இப்படி அடுத்தடுத்த மழை அமைப்புகள் மழைப்பொழிவை கொடுக்கும் என்பதில் நம்பிக்கை வேண்டும். பொறுமை காக்கவும். நாளை மாலை வரை மேற்கு தென் மாவட்டங்கள்ல பொறுமையுடன் இருந்து மழையை எதிர்பார்க்கவும், அது ஒதுக்குதலுடன் இருக்கும் என்பதையும் மனதில் பதித்துக் கொண்டிருக்கவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அடுத்த மழைப்பொழிவு தேதி அறிவித்து விட்டேன். 8ஆம் தேதி மதிய மாலையில தொடங்கலாம். கண்டிப்பா லேட்டானா 8ஆம் தேதி இரவு நள்ளிரவில் இருந்து 9ஆம் தேதி 9, 10, 11, 12 நல்ல மழைப்பொழிவு 4 நாட்களுக்கு கனமழை பொழிவு காத்திருக்கிறது. கரும் சிவப்பு வண்ணத்துல தீட்டி இருக்கிறேன் பாருங்க. மிக கனமழை பொழிவு அந்த நாட்கள்ல இருக்கும் என்பதை தெரியப்படுத்த. மேலும் ஒரு கூடுதல் தகவல் என்ன, கிருஷ்ணகிரி தர்மபுரியை பத்தி நீங்க சொல்லவே இல்லை, திருப்பத்தூர் சொல்லல, திருவண்ணாமலையை சொல்லல அப்படிங்கிற ஒரு தகவல் வரும். எங்க ஊர்லாம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லுவீங்க. கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல் மாவட்டத்திற்கும், ஈரோடு மாவட்ட காவிரி கரையோர பகுதிகளுக்கும், கரூர் மாவட்ட வடக்கு பகுதிக்கும், திருச்சி மாவட்ட வடக்கு பகுதிக்கும், பெரம்பலூர் மாவட்டத்திற்கும், அதே போல கடலூர் மாவட்ட மேற்கு பகுதி, திருவண்ணாமலை மாவட்ட மேற்கு பகுதி, திருப்பத்தூர், வேலூர் மாவட்ட பகுதி, இந்த பகுதிகளுக்கெல்லாம் ஏற்கனவே ஒதுக்குதல் இருக்கும். அடுத்த நிகழ்வு தான் நல்ல மழைப்பொழிவை தரும்னு சொல்லியிருக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்குங்க. சொல்லாமல் விட்டுவிட்டேன் என்ற நிலை வந்ததன் காரணமா மீண்டும் ஒரு இணைப்பாக இதுல இணைத்து பதிவு செய்கிறேன். ஆகவே கண்டிப்பாக இன்றைய மழை நாளைய மழை கூட இங்கே தூறலாம். நேற்றைக்கு எப்படி சேலம் மாவட்டத்தில் ஓரிரு இடங்கள்ல கல்வராயன் மலைப்பகுதியை ஒட்டி மழைப்பொழிவை கொடுத்திருக்கிறது அங்கிருந்து தகவல் வந்திருக்கு. இதே போல ஒரு சில இடங்கள்ல மழைப்பொழிவை கொடுக்கலாம். இன்றைக்கும் நாளைக்கும் அதை எதிர்பாருங்கள். ஆனால் நாளைக்கு பிறகு அடுத்தது 8ஆம் தேதி மழை 8 to 12 வரை முன்னேறும் பொழுது அது பெங்களூருக்கும் திருப்பதிக்கும் கொடுக்கும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். தமிழ்நாடையும் தாண்டி தெற்கு ஆந்திர பிரதேசம், தெற்கு கர்நாடகாவிற்கும் கொடுக்கும். தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். அது 8ஆம் தேதிக்கு மேல் நீங்கள் அதை எதிர்பார்க்க வேண்டும். இணைந்தே இருங்கள். நன்றி.